ஹே காய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே நானும் ஊருக்கு போகிறேன்டா, வீட்டுக்கெலாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே பேக்கெல்லாம் போட்டு ஊருக்கும் கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ட்ரெயினில் தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸோட. டிக்கெட்லாம் எடுக்கல, அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே சீட்டும் கிடச்சிருச்சு. சீட்டில் உட்காந்தோன்னே இன்னும் 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப லேட்டாக வந்தாங்க. சரி என்ன பண்ணுறது, மன்னிச்சு விட்டாச்சு. அப்புறம் வந்து நாங்களும் ட்ரெயினில் உட்காந்துட்டு சரி என்ன விளையாடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே வாங்க ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஏற்றி விட்டேன். அப்படியே இவங்க நான் உண்மை சொல்கிறது, நாங்கள்லாம் உண்மையை மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோம். உண்மை சொல்கிற டைமில் வந்து அப்படியே திண்டுக்கலும் ரீச் ஆகிட்டு அப்படியே நான் வந்து சோகமாயிட்டேன். என்னடா போகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, சரி சோகமாகாத உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் சொன்னோன்னே திண்டுக்கல் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே நானும் ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். அப்படியே வீட்டில் வரதுக்காக லேட் பண்ணிட்டு இருந்தாங்க. உட்காந்தோன்னே மாமா வந்துட்டாங்க. அப்படி இருந்து நானும் வீட்டுக்கு போயிட்டு காலையில் எழுந்துச்சி பார்க்கோன்னே தியா எழுந்திரிச்சோடனே அவன் கூட வந்து விளையாண்டுட்டு அவள் கூட வெளில போயிட்டு இருந்தேன். ஸோ வந்து நடக்கலாம் ஆரம்பிச்சிட்டா. 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி அவள் வந்து பேசலை, நடக்கலை, எதுவுமே பண்ணல. இப்போ கத்துறா, என்னென்னமோ பண்ணுறா. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்களும் வந்து அண்ணியோட கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே வந்து காரில் தியாவோட தான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு சோறு தாண்டா முக்கியம்னு சொல்லிட்டு அப்படியே போய் மட்டன் குழம்பு சாப்பிட போயிட்டேன். எல்லாரோடையும் நான் அந்த முதல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டேன். அந்த பெருமை எனக்கே வந்து சேரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் காருக்குள்ளே ஏசி காற்று வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அல்வா கடைக்கு போயிட்டேன். சங்கரன் கோவில் இதுதான் ஃபேமஸான அல்வா கடைன்னு சொன்னாங்க. ஸோ போய் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா உண்மைக்குமே அல்வா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே மிக்சர்லாம் போட்டு தந்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்படியே அல்வா சாப்பிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்து லாங் ட்ரைவ் போயிட்டு ஒரு பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கடையில் போய் நிப்பாட்டி பானிபூரியும் சாப்பிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனேயும் நைட்டு எல்லாருமே வந்து திருவிழாவுக்கு போயிட்டோம். தியா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் கூட திருவிழாவுக்கு வரா. அவள் லைஃப்லேயே இதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மாவோட அவங்க அப்பா அதுக்கப்புறம் என் கூட ஃபஸ்ட் டைம் வந்து திருவிழாவுக்கு வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணா. அப்படியே திருவிழா முடிச்சுட்டு அப்படியே நானும் பரோட்டா சாப்பிட்டு நைட்டு வந்து ஒரு ரோஸ் மில்க் சாப்பிட்டு அப்படின்னு டே முடிஞ்சிச்சு. ஓகே பாய்.